ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். போட்டி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. நாம் தமிழர் அப்படின்னாலே சீமான் சர்வாதிகாரி மாதிரி ஆக்ட் பண்றாரு, எல்லா டிசிஷன்ஸும் அவர் ஒருத்தர் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எப்பவுமே இருக்கு. ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, இந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு திமுக இல்லாட்டா அதிமுக பக்கம் அவங்க அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம், காளியம்மாள் மசுரு உசுருன்னு வேற பேசினாரு. அவரு காளியம்மாள் பத்தியே பேசியிருந்தாரு. சோ அவரு கூட யாருமே இருக்க மாட்டேன்றாங்கன்ற பட்சத்துல அங்கேருந்து பிரிஞ்சு போனவங்களா சேர்ந்து இன்னொரு போட்டி நாம் தமிழர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு, உங்களோட கருத்துக்கள்? அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்று கூற வேண்டும். அந்த வகையிலே கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறுவதும், சில நிர்வாகிகளை சீமானே நேரடியாக நீக்குவதும், சில நேரங்களில் கட்சி நிர்வாகிகளை பற்றி ரகசிய தொலைபேசி உரையாடல்கள் மூலம் நாம் தமிழர் கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல முக்கியமான தலைவர்களை நாம் தமிழர் கடந்த பல ஆண்டுகளாகவே இழந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிர்வாகிகளை இழந்து வருகிறது. இன்று சொல்ல போனால் இன்று சீமான் அவர்களுடன் இருப்பது சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் மிஞ்சி இருப்பவர். இன்னைக்கு எல்லா கூட்டத்துக்கும் சீமான் கூட யார் இருக்காண்டா சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் கூட இருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பாண்டா, இன்னைக்கு திமுகவுல மாணவர் அணியில இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி கூட இருந்தவர், அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் கூட இருந்தவர். மிக முக்கியமானது, மதுரையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளருங்க. மதுரையில வெற்றி குமரன் சொல்லி இருக்கார், தென்மண்டல பொறுப்பாளர் வெற்றி குமரன். அவர் பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாம் தமிழரை விட்டு சீமானுடைய நட்பிலிருந்து விலகி அதே நாம் தமிழர் பேரைத்தான் போடுகிறார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லா பேப்பர்லையும் போடுறாரு, நோட்டீஸ்லயும் போடுறார். வெற்றி குமரன் அவரே ஒதுங்கி இருக்காரு. அனைத்து பத்திரிகை ஊடகம் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளில் அனைத்து விவாத நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய நம்ம ஐயநாதன், அவர் நாம் தமிழர்ல இருந்து வந்தவர் தான். அவரு இப்ப ஆலய காணம், அவரு தனியா பேசுறாரு. இப்ப விஜய் கட்சியோட போயிட்டாரு நினைக்கிறேன். இல்ல, விஜய் கட்சியோட போல, அவர் சமூக ஆர்வலரா எல்லா இதுலயும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்ப அதே மாதிரி சமீபத்திலே அந்த நாம் தமிழர்கள் ஒரு புரட்சிகர பேச்சாளராக இருக்கக்கூடிய நாகைப்பட்டினத்துடைய மீனவ பெண்மணி அக்கா காளியம்மாள், அவங்களும் இப்ப பல்வேறு பிரச்சனைகள்ல சீமானுடைய அந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக ஒரு கடும் அதிருப்தியில அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடிய சூழல்ல இருக்காங்க. அப்ப சீமான் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, நான் சர்வாதிகாரத்தோட தான் செயல்படுவேன், நான் சொல்வதை கேட்பவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்க வேண்டும். அவர் கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்குறாரு, அது அவரோட கட்சி, அவரு என்ன சொன்னா என்ன தப்பு சார்? நாம் தமிழர் கட்சி என்பது தீப ஆதித்தனார் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. சரி, அது ஒரு சீப ஆதித்தனார் ஒரு நாடார் சமூகத்தினுடைய ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர் உருவாக்கின கட்சி. அன்றைய காலகட்டங்களில் தமிழருடைய வளர்ச்சி, தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வீர தீர விளையாட்டுக்கள்,
தமிழக புராணங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர். அதை அதே சமூகத்தை சேர்ந்ததனால் சீமான் அவர்களிடம் அந்த கட்சியை வச்சு நீ வழிநடத்து அப்படின்னு சொல்லி நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தொழிலதிபர்கள், பெரும்பெரும் முதலாளிகள் எல்லாம் சீமான் அவர்களுக்கு பின்புலமாக பொருளாதார அடிப்படையிலே பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள், மதுரை, அதுபோல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படி பல்வேறு மாவட்டங்களில் கணிசமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சீமானுக்கு பின்புலமாக இருந்து பணம், பொருளாதாரத்தை உதவி செய்யறாங்க. அதனால சீமான் துணிச்சலா எல்லா இடத்துலையும் தன்னிடம் பிரதிநிதித்துவம் இல்லாட்டாலும் இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல்ல ஒரு லீடு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பேசி வருகிறார். இதுதான் உண்மை. ஆமா. அதே நேரத்துல இப்ப சீமானுக்கு ஏன் இந்த தொடர்ச்சியான ஒரு சரிவு, என்ன பிரச்சனை அப்படி என்றால், அவர் கூட பிற சமூகத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் அவர் நட்பில் இணைத்து கொண்டு அவர் இதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு, வேலுநாச்சியார் எங்க அப்பத்தா, சுப்பிரமணியத்தேவர் எங்க தாத்தா, தீரன் சின்னம்பிள்ளை எங்க தாத்தா, சுந்தரலிங்கம் எங்க தாத்தா, எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள், தலைவர்கள் எல்லாத்தையும் உரிமை கொண்டாடுங்க. இன்னைக்கு வேலுநாச்சியாரை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தின உடனே தம்பி விஜய்க்கு வேலுநாச்சியரை பத்தி என்ன தெரியும், இந்த வேலுநாச்சியர் படத்தை முத நான் தான் வெளியிட்டேன், நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவகங்கை சமஸ்தான அரண்மனை அவர்கள் அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. 2007ஆம் ஆண்டு சிவகங்கை அரண்மனை மூலமாகத்தான் இந்த வேலுநாச்சியார் படம் வரையப்பட்டது. அதற்கான விளக்கத்தையும் அரண்மனை சார்பில் கொடுக்கப்பட்டு சீமான் எல்லா இடங்களிலும் பொய்யாக பேசி வருகிறார், இவர் ஒரு பொய் சொல்லி அரசியல்வாதி என தமிழக ஊடகத்தினாலும் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் சமீப காலமாக சீமானை தாக்கி வருகிறார்கள் நெட்டிசன்கள். இதற்கு அனைத்து காரணமும் சீமான் தான். சீமான் என்ன சொல்றாரு, எல்லா அதாவது சேர சோழ பாண்டியர்கள் தான் யார சொல்லுவாங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த காலத்திலே மன்னர்களாகவும் சிற்றரசர்களாகவும் பேரரசர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் குறுகில மன்னர்களாகவும் மிட்டா மெராசுகளாகவும் வாழ்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். பாண்டிய மன்னர்களுக்கு அடையாளமாக பல்வேறு ஆலயங்களையும் கோயில்களையும் திருப்பணிகளையும் செய்தவர்கள், கல்விக்காக உழைத்தவர்கள், இப்படி அறப்பணி செய்தவர்கள் தான் இந்த சமூகத்தினர்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தன்னுடைய சுய லாபத்துக்காக பல்வேறு சமூகங்கள் எல்லாம் நீங்களும் பாண்டியர்கள் தான், நாங்களும் பாண்டியர்கள் தான், பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு பேசி வர்றாரு. பல்லர்கள் தான் மல்லர்கள், மல்லர்கள் தான் பல்லர்கள், பள்ளத்தில் இருந்ததனால் அவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், ஆனா அவர்களும் பாண்டிய வம்சம்தான் என்று ஒரு சர்ச்சையை கூறும் விதமாக சீமான் பேசிவிட்டார். அவர் கூட இருப்பவர் செந்தில் மல்லர். செந்தில் மல்லருடைய பேச்சை முழுமையாக இன்று கேட்டுக்கொண்டு செந்தில் மல்லர் என்ன சொல்கிறாரோ அதை முழுமையாக சீமான் ஆதரிக்கிறார், சீமான் கேட்கின்றார். அதனால் மிகப்பெரிய இழப்புகளை சீமான் தொடர்ந்து சந்தித்து வருகின்றார். ஆனால் தான் பசும்பொன்னில் கூட சீமான் அவர்களுக்கு வாழ்க கோஷம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்று ஒளிக கோஷமே உருவாகிவிட்டது. சீமானுக்கு எதிராக ஒளிக என்றவுடன் சீமான் எதுவும் பேச முடியவில்லை, ஓடியே போய்விட்டார். குறிப்பாக யூடியூப்ல வீரவசனம் பேசக்கூடிய சாட்டை துரைமுருகனும் கூட தான் இருக்கிறார். துரைமுருகன் யூடியூப்ல பேசுறாரு, நேர்ல பேச மாட்டேங்கிறாரு. நேர்ல கூப்பிடுறாங்க, சாட்டா இங்க வாயா பேசுவோம் அப்படிங்கிறாங்க பசங்க எல்லாம். ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. கடுமையான எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சிக்கு தென் மாவட்ட தேவர் சமுதாய மக்களும் முக்குளத்தூர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து வைத்து விட்டார் சீமான். இனிமே வருங்காலங்களில் சீமான் அவருக்கு நாவடக்கம் தேவை, சரியான வரலாற்று புரிதல் தேவை, சரியான அரசியல் பார்வை தேவை. அது எல்லாம் இல்லை என்றால் நாம் தமிழர் பல தமிழர் கட்சிகளாக மாறி சுக்குநூறாக உடைந்து போகும். நாம் தமிழர் சரிவு நேரம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தனி அமைப்பு உருவாக்கி விட்டார்கள். வன்னியர் சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு இருந்தவங்க எல்லாம் தனி அமைப்பை தொடங்கிட்டாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி நாம் தமிழர் வாஸ் நாம் தமிழர் தனியா போயிட்டாங்க. விழுப்புரத்துல இருந்தவங்க எல்லாம் நாம் தமிழர் வாஸ் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. பாண்டிச்சேரியிலேயே நாம் தமிழர் கிடையாது, பெரிய பின்னடைவு. தென் மாவட்டத்திலேயே
நாம் தமிழர்ல இருந்த தம்பி எல்லாம் விஜய் கட்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் இப்ப என்ன பிரச்சனைடா, சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுப்பது அதிமுக, திமுக, பாஜகவை விட தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நாம் தமிழருக்கு ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஓகே. சோ சொல்றதுல உங்களுக்கு உடன்பாடு கிடையாது இல்லையா? அது வந்து முக்கிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வந்து அவர் கொச்சைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரிதான். ஆமா ஆமா. ஓகே. ஏன் அப்படி? பல்லர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பல்லர்கள் வேறு, பாண்டியர்கள் வேறு. பாண்டியர்கள் என்பவர்கள் அரசாட்சி புரிந்தவர்கள், மன்னர்களாக வாழ்ந்தவர்கள், ஜமீன்தார வாழ்ந்தவர்கள், பல பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள். நீங்க யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இவர் ஏன் எதற்காக அப்படி சொன்னார், ஏன் இந்த வீண் விவாதத்தை உருவாக்கினார் என்ற கேள்விதான் எல்லோருக்கும் இருக்கிறது. சரி, அது வந்து ராமநாதபுரம் அந்த மாதிரி வந்து தென் தமிழகத்துல ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? ஆமா ஆமா. சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டது. இனிமே அவர் சீமானால எதுவுமே பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது. மக்களை வந்து அவரை ஆதரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னும் வந்து ஆனா வந்து அவர் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தானே போய்கிட்டே சார். இப்ப சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன்ல நாம் தமிழர் நிற்பதற்கு கூட அவரிடம் வேட்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரும் போட்டியிடுவாரு, விஜய் போட்டியிடுவாரு, இன்னும் பல நடிகர்கள் கூட அரசியலுக்கு வரலாம். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அவர்களுக்கான அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடி விழுகும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, அதே நேரத்துல சர்வாதிகாரம்னு சொன்னீங்க. புதுசா கட்சி தொடங்குறவங்க சர்வாதிகாரியா இருந்து தானங்க ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த பவரை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு திசையில போவான். அப்புறம் வந்து திடீர்னு வந்து யாரோ ஒருத்தன் காசுக்காக ஆசைப்பட்டு திமுக இல்லாட்டா அதிமுக இல்லாட்டினா வேற எங்கேயாவது போறான்னு வச்சுக்கோங்க, பாருங்க கட்சி உடஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீணான சச்சரவு இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு பவர் ஒரு இடத்துல சென்ட்ரல் போக்கஸ்டா இருக்கிறது தவறு இல்லை இல்லையா? சர்வாதிகாரியா இருக்கிறதுல தவறு இல்லை இல்லையா? சர்வ அதிகாரம் இருக்க வேண்டியது சார். சர்வாதிகாரத்தோட இல்லாம இருக்க வேண்டும் சொல்லல. அதாவது நம்மகிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா நம்ம சர்வாதிகார போக்கோட செயல்படலாம். இவகிட்ட வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட தம்பிகள்கிட்ட கூட சர்வ அதிகாரத்துடன் செயல்படுறாரு. ஒரு கட்சி மீட்டிங்னா நீ எவ்வளவு காசு கொண்டு வர்ற, நீ எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிட்டு வர்ற, நீ எதுக்கு சால்வை வாங்கிட்டு வர்ற, எதுக்கு புத்தகம் வாங்கிட்டு வர்ற, அண்ணனுக்கு வண்டிக்கு டீசல் போடணும் காசு கொண்டா, திரள் நிதி. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பேர் தெரியுமா? திரள் நிதி. அதாவது ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுகளைத்தான் சொல்லுவான். கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் வந்து உண்டியல் கட்சி. அவங்க வந்து எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு உண்டியில குழுக்குனாத்தான் அவங்க அரசியல் பண்ண முடியும். இப்ப இந்திய அளவுல உண்டியல் கட்சி இருந்தா கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனா தமிழ்நாட்டுல உண்டியல் கட்சி எதுன்னு கேட்டா எது? நாம் தமிழர். அது நாம் தமிழருக்கு வந்து திரள் நிதி. உலக தமிழர்களை எல்லாம் ஏமாற்றி, நான் பிரபாகரனுடைய தம்பி, நான் பிரபாகரனோட நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். நான் இன்னொன்னு சீமான் ரொம்ப பொய் பேசுறாரு. சீமான 5வது படிக்கும் போதே கம்யூனிஸ்ட் கொடியோட சிவகங்கையில போராட்டத்துல கலந்துக்கிட்டேன். அப்ப சிவகங்கை மாவட்டம் உருவாக்கவே படல. அவருக்கு 5 வயசு இருக்கும்போது சிவகங்கை உருவாக்கப்படவில்லை என்பதை மூத்த அரசியல் தலைவர்கள் கூறியிருக்காங்க. 1980களில் தான் சிவகங்கை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு வந்து பசும்பொன் தேவர் திருமணர் பெயர் வைத்தார்கள். இந்த கதையெல்லாம் ஒரு வரலாறு. ஆனால் சீமான் எப்படி சின்ன வயசுலேயே நான் கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போய் நான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், நான் வச்சேன், நான் அவர் கூட அதை சாப்பிட்டேன், நான் விடுதலை புலி பிரபாகரன் கூட நான் தங்கி போரிட்டேன், இப்படி பொய்யா வாய்க்கு வர்றதெல்லாம் வடை சுடுற கதை மாதிரி பேசிக்கிட்டே போறாரு. அதை வந்து மக்கள் ஒரு காலத்துல கேட்டாங்க, சரி சீமான் சொல்றத கேட்போம் அப்படின்னு. இப்ப மக்கள் வந்து ரொம்ப முழிப்பா இருக்காங்க. சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது, சீமான் வந்து ரொம்ப அநாகரீகமா பேசுறாரு, தவறான மக்களை வந்து வழி நடத்துறாருன்னு சொல்லி சீமான் மீது கடும் அதிருப்தியில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கடுமையான அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாங்க சீமான். ரைட், சூப்பர். சரி, ரைட். இந்த டாபிக்கை விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு டாபிக்கு போவோம். ரொம்ப நல்லா பேசுனீங்க.
2 டாபிக் இன்னைக்கு வந்து பேசணும். பார்ப்போம். கங்குவா படம் ஃபைனலா எப்படி வந்து மக்கள் கிட்ட இருந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லாஸா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த லாஸே வந்து என்னதான் அப்படி இருக்குன்னு போய் மக்கள் போய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டிப்பா படம் ஹிட்டாவும் ஆயிடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நீண்ட நேரம் பேசி நன்றி.